ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு வளர்பிறை ஏகாதசி, அதுலேயும் சனிக்கிழமையோடு சேர்ந்து திருவோணம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அதி அற்புதமான நாளுங்க. மகாவிஷ்ணு அவருடைய 10 அவதாரங்களில் வாமன அவதாரம் இந்த நாளில் தான் எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம முழுமையாக விரதம் இருந்து மகாவிஷ்ணுவையும் வாமன அவதாரத்தையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் தீருங்க. நமக்கு நல்லபடியாக மோட்சம் கிடைக்கும். விரதங்கள்லேயே சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏகாதசி விரதம் தான். இந்த நாளில் உடம்பு சூழ்நிலை காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாகவோ விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மகாவிஷ்ணுவனுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்குங்க. அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பண வரவு அப்படின்றதுக்கு தடையே இருக்காது. எப்போவுமே பணம் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்னதாக பித்தளை கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க. பித்தளை கிண்ணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்ணாடி பவுல் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் ஏலக்காய் 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. துளசி இலைகள் 6 இலை அதில் சேருங்க. இது கூடவே பணத்தை வசீகரிக்கக்கூடிய கோமதி சக்கரம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையுமே 6 எண்ணிக்கையில் நீங்கள் போடலாம். 1 இருந்தால் கூட நீங்கள் அதில் கிண்ணத்தில் போடலாம். இந்த கிண்ணத்தை பெருமாள் ஃபோட்டோக்கு அவர் பாதத்தில் வச்சுடுங்க. பூஜை அறையில் எப்போவுமே இது இருந்துக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கோமதி சக்கரத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லா பொருளையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் புதுசாக நீங்கள் அந்த கிண்ணத்தில் போட்டு இதே மாதிரி அவருடைய பாதத்திலே வச்சிடலாம். இது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்க பணத்தை வசீகரம் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயமா இது இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் செஞ்சு வைக்கும் பொழுது அபரிமிதமான பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.